கேரளாவிலேருந்து இறக்குமதி பண்ணுற நடிகைகள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்குவாங்க. ஒரு டாக், பொதுவான டாக், மீடியாவில் ஒரு டாக் இருக்குது. இயக்குனர் இமயம், இயக்குனர் சிகரம், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கேருந்து கேரளாவிலேருந்து தான் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அது நடிப்புக்காக போனாங்களா இல்லை எதுக்காக போனாங்கன்னு எனக்கு தெரில. நடிகைகளை துவம்சம் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துட்டானுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தத்துவம் பேசக்கூடிய அத்தனை சூப்பர் ஸ்டாரும், அத்தனை நடிகர்களும், இந்தியாவில் இருக்க அத்தனை சூப்பர் ஸ்டாரும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மொழியும் இருக்காங்க. 2017 ஒரு கமிட்டி போடுறாங்க, ஜஸ்டிஸ் ஹேமான்னு ஒரு கமிட்டி. அவங்க வந்து என்ன செய்யறாங்க கேட்டால், இதை வந்து இந்த பெண்கள் வந்து திரையுலகத்தில் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறாங்களா, ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணலாம். அவள் போன தடவை எனக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணவே இல்லை, அவளை தூக்கிட்டு எனக்கு இவ்வளோ போடு. இல்லை சார், இந்த கேரக்டருக்கு வந்து அவங்க தான் சார் பொருந்துவாங்க, அவங்க தான் நடித்தா தான் இதுக்கு இந்த கேரக்டரில் ஒருத்தர். அதெல்லாம் கிடையாது, நான் சொல்கிறேன். வாங்கினாலும் கிட்டத்தட்ட ராஜினாமா பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. நம்ம சூப்பர் ஸ்டார் அவரே என்ன சொன்னார், தமன்னா கிட்டேயே என்ன விடலை, விட்டுருந்தா என்ன பண்ணியிருப்பாரு, விட்டுருந்தான பிறகு வயசு 80 கிட்ட ஆகுது, 80 கிட்ட நெருங்கி நிற்கிறாரு. என்ன தமன்னா கிட்டேயே என்ன விடலை. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த ஊடகவியலாளர் திரு சேகுவரா ஜெய்சங்கர் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரபா. சார், கேரள திரையுலகம் மட்டும் இல்லாமல் தமிழக திரையுலகம், அப்புறம் இந்தியா முழுவதுமே இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் பெரிய பேசுபொருள் அப்படின்னு சொன்னால் பாலியல் தொல்லை, வற்புறுத்தல் வந்து கேரள நடிகைகளுக்கு நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன நடந்தது சார் அந்த விஷயம்? இது வந்து சார் வந்து முதல் ஆரம்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக சினிமாவில் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம அந்த காலத்துலேருந்தே வந்து கேட்டால் இந்த சினிமா நடிகைகள் வந்து நடிகர்களோட இணைச்சி பேசுறதுன்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு நீங்கள் நம்ம தமிழ் சினிமாவில் தியாகராஜ பாகவதர் காலத்துலேருந்து எடுத்துக்கலாம். தியாகராஜ பாகவதர் வந்து NS கிருஷ்ணன் 2 பேரும் சேர்ந்து ஒரு நடிகையோடு இருக்கிற அந்த புகைப்படங்கள், அவங்களோட தொடர்பு, இதெல்லாம் லட்சுமிகாந்தன்றவர் இந்து நேசன்ற பத்திரிகையில் வந்து அவர் எழுதுகிறாரு. இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் புரட்சி இல்லாத ஒரு காலகட்டம், ஒரே ஒரு கேமரா, பேனா, இவ்வளோ தான் வச்சு எழுதுறாரு. இதை வந்து அவங்களுக்கு பெரிய அளவில் அவங்க மனதளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொலை செய்கிற அளவுக்கு போயிடுறாங்க. அந்த கொலை வழக்கு நடந்து அதுக்கப்புறம் 2 பேரும் தண்டிக்கப்படுறாங்க. அந்த சூப்பர் ஸ்டார் வந்து சரிஞ்சு விழுறாரு. யார்? தியாகராஜ பாகவதர், முதல் சூப்பர் ஸ்டார் அவர் தான். ஸோ இது வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் தானான்னு கேட்டால் எல்லா இண்டஸ்ட்ரியும் இது மாதிரி வந்து நடிகைகளோட தொடர்பு இருக்கிறதுன்றது இருக்குது, சரிங்களா? அதில் மலையாள இண்டஸ்ட்ரி, தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து வேறுபாடுலாம் அது மாதிரி வேறுபாடுலாம் கிடையாது. எல்லாம் இந்தியா முழுவதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடிகைகள் வந்து பாலியல் ரீதியாக வந்து துன்பம். என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஹாலிவுட்டில் கூட நீங்கள் எடுத்துக்க முடியும். இப்போ மார்லின் மன்றோடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து பாலியல் ரீதியாக வந்து எப்படிலாம் பயன்படுத்தப்பட்டாங்கன்றது நான் மார்லின் மன்றோ காலத்தில் வந்து சொல்கிறேன். அங்கேயும் இருக்குது. ஸோ நடிகைகள் என்றாலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அவங்களுக்கான என்ன சொன்னால் அவங்க வந்து எதையும் வந்து அவங்க சகிச்சுக்கணும். இது மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற போனால் தான் வாய்ப்பே கிடைக்கும், அப்போ தான் நிற்க முடியுன்ற ஒரு காலகட்டம்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட விபச்சாரிகள் தான் அப்படி தான் இவங்களை வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு ஆயிடுது. இன்னும் விபச்சாரிகள் வந்து கேட்டால் பணமாக வாங்கிப்பாங்க, இவங்க பட வாய்ப்பாக வாங்குறாங்க, இவ்வளோதான் வித்தியாசன்ற மாதிரி ஒரு வற்புறுத்துறாங்க இருக்குது. அதுக்கு வந்து கேட்டால் அது உச்சபட்சமாக என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து விரும்பலைன்னு சொன்னால் விட்டுறணும்ல, விரும்பினா விட்டுறணும். இங்கே மனைவிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா விரும்பினா தான் நீ போய் பக்கத்தில் போய் படுக்க முடியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டால், ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகை ஒரு கதாநாயகர் நடிக்கிறாங்கன்னா அவங்கள எல்லாத்துக்கும் பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நடிகர்கள் மட்டுமே ஆரம்பித்தது வந்து அதுக்கப்புறம் வந்து விரிவடையுது. இயக்குனர்கள், அதுக்கப்புறம் வந்து தயாரிப்பாளர்கள், இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடிகைகளை துவம்சம் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துட்டானுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தத்துவம் பேசக்கூடிய அத்தனை சூப்பர் ஸ்டாரும், அத்தனை நடிகர்களும், இந்தியாவில் இருக்க அத்தனை சூப்பர் ஸ்டாரும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மொழியும் இருக்காங்க. நீங்கள் அது ராஜ் கபூர் ஃபேமிலியாக நீங்கள் எடுத்துங்க, இல்லை இங்கே வந்து ராஜ்குமார் ஃபேமிலியாக எடுத்துங்க, அல்லது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிவாஜி கணேசனுடைய அவங்கள எடுத்துங்க. வந்து எல்லாருமே சொல்கிறேன், நடிகைகளோட இணைச்சி பேசக்கூடிய அளவு தான் எல்லா நடிகர்களும், மெகா நடிகர்கள், மூத்த நடிகர்கள் இருக்கிறாங்க. இதில் யாரும் வந்து சொல்ல முடியாது. அண்ணாவையும் வந்து பானுமதியை இணைச்சி ஒரு தகவல் வரும்போது கூட அண்ணா மறுக்கலை. நான் ஒன்றும் முற்றும் துறந்த முனிவர் கிடையாது, அவங்க படிதாண்டா பத்தினி கிடையாது. இவர் முற்றும் துறந்த முனிவர் இல்லைன்னு ஒன்றா சொல்ல முடியும், உரிமை இருக்கு. ஆனால் அவங்க படிதாண்டா பத்தினி இல்லைன்னு இப்படி சொன்னார். ஒரு கேள்வி வருது இல்லை, இப்போ நான் என்ன சொல்லிக்க முடியும், நான் ஏகபத்தினி விரதன் அப்படின்னு என்ன சொல்லிக்க முடியும்? அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விமனைசர் அப்படின்னு எனக்கு நான் சொல்லிக்க முடியும். ஆனால் இன்னொருத்தர் வந்து நீங்கள் சொல்லும் போது இன்னொரு நடிகை வந்து இணைச்சி பேசுகிறவங்க தான். நீங்கள் பொதுவில் கூட நீங்கள் சொல்லிட்டு போகலாம்,
அவள் சரி கிடையாது, இவள் சரி கிடையாது, இவன் இப்படி அவள் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் ஒரு நடிகை இணைச்சி பேசும்போது எனக்கு நான் முற்றும் திறந்த முடிவர் இல்லை, அவங்க வந்து படிதாண்டா பத்தினி இல்லை அப்படின்னு சொல்லும் போது அப்போவே அங்கேருந்தே உங்களுக்கு தொடங்குது. இப்படி வந்து சினிமா உலகத்தை சார்ந்த வந்து பெண்கள் வந்து குறிப்பாக நடிகைகள் வந்து கதாநாயகர்களால் சினிமா துறையினரால் துவம்சம் பண்ணுறாங்க. அதை வந்து ஒரு பலவீனமாகும் போது வெளிநபர்கள்ன்றது நான் யாரை வேணாலும் நீங்கள் எடுத்துங்க, வெளிநபர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான ஏஜென்ட்டுகள் புரோக்கர்களை வச்சுக்கிட்டு நடிகைகளை வந்து சப்ளை பண்ணுறது, நடிகைகளை வந்து தவறாக நடந்தது இது நடக்கும்போது அங்கே திலீபன்ற ஒரு நடிகர் வந்து கெரியர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 150 படம் நடித்தவர், 150 படம் நடிச்சிருக்காரு. தமிழ் சினிமாவில் ஒரு திலீப் இருக்கார், அவர் ரொம்ப நல்ல நடிகர், அவர் இல்லை இறந்துட்டார். கேரளா இண்டஸ்ட்ரியில் திலீப்னு ஒரு நடிகர் அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா வந்து ஒரு 150 படம் நடித்தவர், வெறும் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக வந்தவர் தான். அதுக்கப்புறம் அவர் வந்து 150 படம் நடிக்கிறாரு, சினிமா ப்ரோக்ராம் மேனேஜராக இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து சொந்த பட தயாரிப்பாளர் இருந்து அதுக்கு அவர் வந்து ஒரு 150 படத்துக்கு பல அவார்டுகள் வாங்கியிருக்கு. ஒரு 3வது சூப்பர் ஸ்டாராக எடுத்துக்க முடியும். எப்படி மம்முட்டி, மோகன்லால்னா அடுத்தது யாருன்னா திலீப். அந்த அளவுக்கு 150 படம் கிட்ட நடிச்சிருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு செல்வந்தராக இருந்திருக்காரு. எல்லாமே இருந்தால் கூட இந்த ஒரு பாவனாவோட ஒரு கதாநாயகனாக நடிக்கும்போது அவர் ஏதோ இணங்க கேட்டிருக்கிறாரு, அதுக்கு அவங்க மறுக்கிறாங்க. இங்கே 2 தரப்புலையும் ஏற்றுக்கொள்ள போது இந்த உடல் உறவுக்கு 2 தரப்புலையும் ஏற்றுக்கொண்டால் பிரச்சனையே வராது, வெளியே வராது, 4 சோத்திரம் முடிஞ்சிடும். அங்கே ஒரு இடத்துல நீங்கள் மறுப்பு தெரிவிக்கும் போது நீங்கள் கட்டாயப்படுத்துனீங்கன்னா அந்த வேதனை வந்து வெளிப்படும். இப்போ 2 பேருக்கும் விருப்பம் இருக்குது, உனக்கு நான் வந்து வேணும், எனக்கு நீ வேணும், 2 பேரும் சேர்ந்து வந்து உறவு வச்சுக்கிட்டா அது வெளியே வராது. ஆனால் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அவசியம் இல்லைன்னும் போது, ஆனால் அதை கட்டாயப்படுத்தும் போது வெளிப்பட்டு அப்படிங்கிறது அவங்க விரும்பாத போது அவங்க வந்து காரில் போகும்போது அந்த ஒரு 8 பேர் கொண்ட கும்பல் வந்து அவங்கள வந்து கடத்துது. இதில் என்ன ஒரு விஷயம்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 மனைவிகள், முதல் மனைவி டைவர்ஸ் பண்ணுறாரு மஞ்சு வாரியார், அவங்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து அசுரன் படத்தில் நடித்தாங்க இல்லையா, தனுஷ்க்கு ஜோடியாக நடித்தாங்கல்ல, அவங்க தான் ரொம்ப நல்ல நடிகை, அழகான பெண்ணும் கூட அவங்க. ஆனால் வந்து அவங்களோட வந்து விவாகரத்து ஆகிடுது, அவங்களோட ஒரு மகள் வேறு இருக்குது. அதுக்கு பிறகு வந்து கேட்டால் வந்து இன்னொரு வந்து காவ்யா, அவங்கள வந்து இவர் வந்து மறுமணம் செஞ்சுக்கிறாரு. அவங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ 2 பேருமே வந்து ஒரு விவாகரத்து நடக்கிறது இயல்பு, சரிங்களா? சினிமா துறையில் ஏதோ ஒரு மாற்றுக்கிறதுக்கு போயிடுறாங்க. நம்ம அதுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணால் நம்மளை திட்டுவானுங்க இவனுங்கெல்லாம் கமெண்ட்டில் வந்து. அதனால் என்னென்னு கேட்டால் நம்ம வந்து அது ஆராய்ச்சி பண்ணலாம். ஆனால் ஒரு விவாகரத்து நடக்குது, அவங்களும் அழகி, 2வது மனைவியும் அழகி தான், 2 பேரும் அழகலாம். 3வதாக இவங்க 2 பேர்கிட்ட இல்லாத குவாலிட்டி பாவனா கிட்ட என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல, நீங்கள் வேணால் பார்த்து சொல்லுங்கள் எனக்கு, சரிங்களா? ஆனால் இவங்க துரத்துறான் அவங்க துரத்தி கிட்டத்தட்ட ஒரு இதுவாகி ரசாபாசமாகி அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் விசாரிக்கப்படுது. அதுக்கப்புறம் முறையாக விசாரணை பண்ணி அவரை வந்து நீதிமன்றம் சிறைன்னு சொல்லி அவர் வந்து மாட்டிக்கிறார். இந்தியா முழுவதும் பெரிய ஆமாம் பெரும் பேசப்படுறாரு. அதுக்கு பிறகு கேரளா அரசுன்னு கேட்டிங்கன்னா 2017 இது மாதிரி சினிமா துறையில் இருக்கிறவங்க வந்து இது மாதிரி பாலியல் ரீதியாக வந்து துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க. அது என்னன்னு கேட்டால் வெறும் ஸ்டேட்டுக்குள்ளே இருந்தால் பிரச்சனை இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன், நான் யூகிக்கிறேன். வெறும் ஸ்டேட்டில் தான் வெறும் வந்து கேரளா சினிமாக்குள்ளே மட்டுமே இருந்தால் பரவாயில்ல. இங்கேருந்து ஒரு டாக் வந்து பொதுவான ஒரு டாக் வந்துடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, கேரளாவிலேருந்து இறக்குமதி பண்ணுற நடிகைகள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்குவாங்க. ஒரு டாக், பொதுவான டாக், மீடியாவில் ஒரு டாக் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ் பெண்கள்லாம் வந்து மாநிலத்தில் சிறந்தவங்க, அவங்க வந்து சில காட்சிகள்னால் அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க தமிழ் பெண்கள். இதே கேரளாவில் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா அவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்குவாங்கன்னு ஒரு பொதுவான டாக் வந்துடுச்சு திரைத்துறையில் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே. அப்போ கேரள பெண்கள்லாம் என்ன வந்து உங்களுக்கு வந்து மாநிலத்தில் குறைஞ்சவங்களா ஒரு கேள்வி வருது, பொதுவான கேள்வி இருக்குது. இங்கேயே நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற வந்து பல இயக்குனர் இமயம், இயக்குனர் சிகரம், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கேருந்து கேரளாவில் தான் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அது நடிப்புக்காக போனாங்களா இல்லை எதுக்காக போனாங்கன்னு எனக்கு தெரில, அது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பல நடிகைகளை வந்து கேரளாவிலேருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஆனால் பேசுறதெல்லாம் தமிழ் 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 அப்படி தான் பேசியிருக்காங்க. ஆனால் இது உண்மை. அப்போது அந்த கேரள அரசு வந்து ஒரு முடிவு எடுக்குது. என்னென்னா 2017 ஒரு கமிட்டி போடுறாங்க, ஜஸ்டிஸ் ஹேமான்னு ஒரு கமிட்டி. அவங்க வந்து என்ன செய்யறாங்க கேட்டால், இதை வந்து இந்த பெண்கள் வந்து திரையுலகத்தில் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறாங்களா ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணணும். ஏன்னா மற்ற நிர்வாகங்களில் அரசு துறையாக இருக்கட்டும் தனியார் துறையாக இருக்கட்டும் கேட்டால் அங்கே விசாகா கமிட்டின்னு ஒன்று இருக்குது.
அது மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு ஒரு கமிட்டி. எல்லா இடங்கள்லையும் எங்கெல்லாம் நிறுவனங்கள் இருக்குது, தனியார் நிறுவனமாக இருக்கட்டும், அது வந்து பொதுத்துறை நிறுவனமாக இருக்கட்டும், அரசு துறை நிறுவனம் இருக்கட்டும், அங்கே விசாகா கமிட்டின்னு இருக்கும். அந்த கமிட்டியில் வந்து ஒரு 4 பேர் அதிகாரிகள் இருப்பாங்க. அங்கே துறையில் ஏதாவது பெண்களுக்கு இது மாதிரி ஒரு குறைகள் ஏதாவது வருது, இந்த மாதிரி பாலியல் ரீதியாக தொந்தரவு வருதுன்னு சொன்னால் அவங்க புகார் கொடுத்தாங்கன்னா அந்த புகார் அடிப்படையில் அவங்க வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்க. அவங்களுக்கு என்ன நிவாரணமோ அந்த நிவாரணம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு ஏற்படும் அதை செய்வாங்க. அந்த பெண்களுக்கு வந்து அவங்க சொல்லலாம், இந்த மாதிரி என்னை வந்து இவன் செக்ஸுவலாக டார்ச்சர் கொடுக்குறான்னு சொல்லிட்டு ஒரு புகார் கொடுத்தாங்கன்னா அந்த புகார் அடிப்படையில் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது. நீங்கள் நேரடியாக ஒரு அதிகாரிகிட்ட போய் நீங்கள் சொல்லாமேன்னு கேட்பீங்க. ஆனால் அப்படி இல்லை. அங்கே வந்து ஒரு கமிட்டி வந்து அந்த அதிகாரிகிட்டே நீங்கள் சொன்னாலும் கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்துதான்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு அந்த அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுவார், அந்த விசாகா கமிட்டி. அந்த கமிட்டி தான் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணால் அது மேலே ஒழுங்கு நடவடிக்கை. ஆனால் திரைத்துறையில் அது சாத்தியமா? அந்த மாதிரி ஒரு கமிட்டி இல்லை, கமிட்டி கிடையாது. இருக்கணும், ஒரு சினிமா நிறுவனத்தில் ஒரு கம்பெனியில் இருக்கணும். ஆனால் இருக்கிறது இல்லை. ஏன் இருக்கிறது இல்லைன்னா அங்கே நிறுவனத்தை வந்து ஆட்டி படைக்கிறதே யார்? ஹீரோக்கள், சூப்பர் ஸ்டார்கள். எந்த தயாரிப்பு நிறுவனமாக இருந்தாலும் முன்னாடி தயாரிப்பு நிறுவனம் வந்து முடிவு பண்ணோம் யார் இயக்குனர், யார் சூப்பர் ஸ்டார், யார் நடிக்க வைக்கணும், எந்த நடிகையை நடிக்க வைக்கணும், அவங்க முடிவு பண்ணாங்க. இப்போ தலைகீழாயிடுச்சு சினிமாவில். ஹீரோக்கள் தான் முடிவு பண்ணுறாங்க எந்த நிறுவனத்துக்கு அடுத்தது எந்த. இது எதனால் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியான சம்பளம் வாங்குறவன் அங்கே வந்து இந்த வெள்ளையார் தான் போய் சொல்ல மாட்டான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேட்டால் நிறைய சம்பளம் யார் வாங்குறானோ அவன் வந்து முதல்ல ஆயிடும். ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கு வந்து யாரால் வருமானம்? அவர் ஹீரோவில் தான் வருமானம். அப்போ இயக்குனர் அவர் இயக்குவாருங்க, ஆனால் வருமானம் யாரால்? இவரை போட்டால் தான் படம் ஓடுது. அப்படியான ஒரு பிராண்டு கிட்ட வந்துட்டாங்க. பிராண்ட், இந்த பிராண்டை போட்டால் தான் ஓடும். ரைட், ஓகே. தயாரிப்பு நிறுவனம் பிராண்டு கிடையாது, இயக்குனர் பிராண்டு கிடையாது, நடிகர் தான் பிராண்ட். அப்போ இவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக கேட்டால் எனக்கு அவளையே போடணுமா? அவள் யார்? அவளையே போடு. அவள் போனதோட எனக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணவே இல்லை, அவளை தூக்கிட்டு எனக்கு இவ்வளோ போடு. இல்லை சார், இந்த கேரக்டருக்கு வந்து அவங்க தான் சார் பொருந்துவாங்க, அவங்க தான் நடித்தா தான் இதுக்கு இந்த கேரக்டரில் ஒருத்தர். அதெல்லாம் கிடையாது, நான் சொல்கிறேன் அந்த கேரக்டர் அவளை நடிக்க வை, எனக்கு அவளை போடு. இதில் எல்லா சினிமாவும் நான் சொல்கிறேனே. சமீபத்தில் அந்த அம்மா கூட சொல்லிச்சு இல்லை, விசித்ரா பேசுனாங்கள்ல, நாங்கள் ஆந்திரா போயிருந்தபோது அந்த அந்த ஹெலிகாப்டர்லாம் கையிலே நிறுத்துவானே, யார் நடிக்கணும் தெரியல, ஹெலிகாப்டரில் ஸ்வைட்டி அடிப்பானே. ஆமாம், தெலுங்கு ஹெலிகாப்டர் இப்படி போடுவான், இதுவாகிடும், வெடிச்சிடும். பாலகிருஷ்ணா என்டி ராமராவ் மகன், கரெக்டுங்களா? அவன் வந்து ஹெலிகாப்டரை எட்டி ஒதிப்பான், அந்த பக்கம் கார் வந்தால் அப்படி காலில் தட்டுவான். அந்த மாதிரி ஒரு வந்து அவன் வந்து கிட்டத்தட்ட முரட்டுத்தனமான அவங்களாம் வந்து குறிப்பிட்டு நான் எதுக்கு சொன்னேன், எல்லா நடிகர்களுமே வந்து அந்த விஷயத்தில் அவுட்டு. இவனுங்க எல்லாம் சூப்பர் ஸ்டாருக்கு தான் முதல் காலி. சாதாரண நடிகர்கள் கூட நீங்கள் அப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். சூப்பர் ஸ்டார்னு கேட்டால் இவங்கெல்லாம் வந்து ஒரு டீமாக போட்டு அவன் பண்ணாத அட்டகாசமே கிடையாது. அந்த பொண்ணை அடிப்பானான், விசித்திரா சொல்லிச்சு, அடிச்சிருக்கிறாரா, கண்ணீர் விடாத குறாது அந்த ஷோலே. ஆமாம், இந்த ஷோ இருக்கு இல்லையா, பிக் பாஸில் யாரும் அதை பெருசாகவே பேசவே இல்லை. அன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு சூழலாம் அது இன்றைக்கி இருக்குது. அடிக்க கூட அடிப்பானுங்க. காரணம் என்ன தெரியுமா பிரபா, இவனுங்களாம் சரக்கு அடிச்சுட்டு இருப்பானுங்க, குடிக்காரனுங்க. குடிச்சிட்டு என்ன கேட்டால் வந்து ஒரு ஷூட்டிங் நடக்குது ஒரு குறிப்பிட்ட இடத்துல, ஒரு ஹோட்டல்லையோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல போய் தங்குறானுங்கள. அங்கே எல்லோரும் இரவு வந்து 10:30 மணிக்கு படம் வந்து ஷூட்டு முடிஞ்சிடும். 10:30 மணிக்கு வந்து எல்லோரும் ஹோட்டல் ரூமுக்கு வந்துடணும். அப்போ க்ளீனாக கூப்பிடுவானுங்க, எனக்கு அவளை வர சொல்லுன்னுவான். அப்போ தான் ஆஞ்சி ஓஞ்சி எல்லாம் படத்தில் மேக்கப்பெல்லாம் கலைச்சிட்டு வந்து குளிச்சுட்டு வந்து கேட்டால் ரெஸ்ட்டில் போகணும். ஏன்னா ஃபுல்லாக பொழுதன்னைக்கும் நடிச்சது. அடுத்த நாள் ஷூட்டிங்க்கு தூங்கினா தான் அடுத்த நாள் ஷூட்டிங் ரெடி ஆகணும். ஆனால் கூப்பிட்டு இம்சை கொடுப்பான், வர சொல்லு, அவளை வர சொல்லு. வரமாட்டேன் சொன்னால் குடி வெறி, குடிச்சிட்டு என்ன கண்ணாப்பின்னா நடிப்பானுங்க. இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? அடுத்த படத்தில் வேணும், மனசுக்குள்ளே கஷ்டம் இருந்தால் கூட பல்ல இழிச்சிட்டு போகணும். இது எல்லாம் விட கொடுமையான ஒரு விஷயம் சொன்னேன். இந்த செக்ஸில் வந்து மனசுக்கு விரும்பாதவனோட வந்து இந்த செக்ஸில் ஈடுபடுறது இருக்குல்ல, அது மிகப்பெரிய அருவருப்பு. இப்படி வரும்போது தான் ஒரு கட்டத்தில் வெடிக்கிறாங்க கேரளா சினிமாவில். அதனால் என்ன செய்கிறாங்கன்னா 17 ஒரு கமிட்டி போட்டு ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டி அவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. 19 சப்மிட் பண்ணுறாங்க. உண்மையிலேயே நேர்மையான ஒரு நடவடிக்கை. கமிட்டி போட்டது நேர்மையான நடவடிக்கை. கமிட்டி போட்டாச்சு. கமிட்டி ரெக்கமெண்டேஷனை 2 வருஷத்தில் அவங்க விசாரணை பண்ணி கமிட்டி வந்து ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ரிப்போர்ட்டை வெளியிடலை. அரசு வெளியிடணும்ல, நோக்கம் எதுக்கு வெளியிடல. அதுக்கப்புறம் அந்த ஆர்டிஐ போட்டு கேட்குறாங்க. கேட்கும்போது சில பகுதிகள் மட்டும், புயல் வீசக்கூடிய பகுதிகள் மட்டும் மறைச்சிட்டு மீதியை வந்து அறிக்கையை வெளியிடுறாங்க.
அப்போ அதில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதுன்னு கேட்டால் முக்கிய நடிகர்கள் வந்து இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஒரு 15 நடிகர்கள் வந்து இதில் இந்த மாதிரி வந்து பெண்களை வந்து பாலியல் ரீதியாக வந்து ஒரு துன்புறுத்தலுக்கு ஆளாயிருக்காங்க. அடுத்த படம் வாய்ப்புக்காக மிரட்டி அவங்க பணியை வச்சுருக்கிறாங்க. பல அம்சங்கள் அதில் இருக்கான். பல இயக்குநர்கள் தொடர்பு இருக்குது, நடிகைகள் எல்லாம் சொல்கிறாங்க. அதில் இருக்கிற தகவல் வருதுன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அம்மாக்களே வந்து பல இது மாதிரியான விஷயம் நடிகைகளோட இணைக்கிறதுக்கு அவங்களே அதுக்கான வந்து வேலையை செஞ்சுருக்கிறாங்க. இப்படி பல செய்திகள் வருது. தொடர்ச்சியாக அந்த அறிக்கையில் பெரிய விஷயம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும். இப்போது இதுதான் அரசு. இப்போது நடிகர்கள் வந்து அவங்க சக ஃபேமிலியில் இருக்கிற ஃபேமிலினா நான் நடிப்புலகத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் தவறாக பயன்படுத்தும் போது அடுத்து வேலை இல்லாத ஒரு என்ன சொன்ன பாதுகாப்பு இல்லாதவங்களாயிடுறாங்க நடிகைகள். அப்போது அரசியல்வாதிகள் யார் வேணால் கூப்பிட்டு அவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகார மட்டத்தில் இருக்கவங்க ஆளும் மட்டத்தில் இருக்கிறவங்க அவங்கள நடிகைகளை பயன்படுத்திக்க முடியல. முடியலன்னு சொன்னாலும் மிரட்டி வர வைக்க முடியுமே. இது வந்து சரியான நடவடிக்கை. அடுத்த இப்போ என்னென்னா இந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்துடுச்சு. ஆனால் இதை தொடர்ச்சியாக இவங்க என்ன இந்த அறிக்கை வந்து வெளியாயிடுச்சு. இப்போ வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்ய போகிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. அதில் வந்து கேரளாவில் வந்து புயல் வீச ஆரம்பிச்சிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட வந்து அந்த நடிகர் சங்கத்தில் இருக்கிற முக்கியமான நபரே வந்து ஒரு பழம்பெரும் நடிகர். அவர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. மோகன்லால் கிட்ட அவருடைய தலைவர் அவர் தான் மோகன்லால். அவர்கிட்ட வந்து நான் என்னுடைய பொறுப்பை ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மோகன்லாலும் கிட்டத்தட்ட ராஜினாமா பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாருமே நான் தான் சொல்கிறேனே, இங்கே வந்து எல்லாம் தத்துவங்கள் பேசலாம். நமக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதையை கூட நம்ம பார்க்கலாம். இந்த தத்துவங்கள் நீ சொல்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு கேரளா சினிமாவை விட தமிழ் சினிமாவில் நிறைய தத்துவம் அதுதான். இப்போ என்னன்னா அங்கே வந்து உங்களுக்கு அறிக்கை இங்கே பல பேர் கடப்பார மூணா மாதிரி இருக்கான். பல இயக்குநர்கள் நடிகர்கள்லாம் கடப்பார மூணா மாதிரி இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா இப்போ இவங்க எல்லாருக்கும் 7.5 சனி ஓடிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தன் தர்ஷன் சொல்லிட்டு ஒருத்தன் வந்து மாட்டினானா கன்னட சினிமாவில், அவன் வந்து என்னன்னா ஜெயிலுக்குள்ளே வந்துட்டு சிகரெட் பிடிக்கிற படத்துல இருந்து எல்லாம் வெளியாயிருக்கு. ஜெயிலுக்குள்ள அவன் ஒரு இது போன்ற ஒரு நடிகை கிட்ட தொடர்பு இருக்குன்னு சொல்லி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணான்னு சொல்லிட்டு அவனை போய் அடித்து மர்டர் பண்ணிவிட்டு அந்த வழக்கில் கைது செய்து சிறையில் இருக்கிறவன் சிகரெட் பிடிக்கிற மாதிரி கால் மேலே கால் போடணும், காஃபி சாப்பிட்ற மாதிரி சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஜெயிலாக என்னதுராது. அதை வந்து உடனே இப்போ சிறையில் வந்து அவனை மாற்றத்துக்கு இருக்கும். அப்போ புரியுதுங்களா, இங்கே இவனுக்கிட்டலாம் பணம் மிதமிஞ்சின பணம் இருக்குது. எல்லாத்தையும் விலைக்கு வாங்க முடியும், யாரை வேணாலும் விலைக்கு வாங்க முடியும். அப்படியான ஒரு எண்ணம் இருக்குது. சரி, அங்கே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு கேட்டால் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு அரசியல் பின்புலம் இருக்கிறதுனால அல்லது முன்புலம் இருக்கிறதுனால அவங்க வந்து இப்போ நீங்கள் பாலகிருஷ்ணா கை வைக்க முடியுமா? இப்போ நீங்கள் பாலகிருஷ்ணா போய் நீங்கள் எதுவுமே எந்த ஒரு இதுக்கும் நீங்கள் பாலகிருஷ்ணா கிட்ட நெருங்கவே முடியாது. ஏன்னா அங்கே சந்திரபாபு நாயுடு தான் வந்து ஆட்சி இருக்குது, கிட்ட போக முடியாது. நீங்கள் சமீபத்தில் மேடையிலேயே பிரியாமணி நடிகை நினைக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கல்ல, அது மாதிரி எவ்வளோ இருக்குது. ஏன் நம்ம தலைவர் சொன்னார்ல, நம்ம சூப்பர் ஸ்டார், அவர் என்ன சொன்னார்? தமன்னா கிட்டேயே என்ன விடலை, விட்டுருந்தா என்ன பண்ணியிருப்பாரு? விட்டுருந்தா என்ன பண்ணாரு? வயசு 80 கிட்ட ஆகுது, 80 கிட்ட நெருங்கி நிற்கிறாரு. என்ன தமன்னா கிட்டேயே என்ன விடலை, அது நோக்கம் என்ன? அதனுடைய வார்த்தைகளுடைய வந்து என்ன இதுதான். அதனால தான் இப்போ வந்து என்ன சொன்னாங்க கேட்டால் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி கடப்பார மூணா மாதிரி இருக்கிறாங்க பல பேர் தமிழ் சினிமாவில். இந்தியன் சினிமாலே வந்து கேட்டால் என்னடா இப்படி ஒரு அறிக்கையை விட்டு இப்படி ஒரு புயல் வீசுது. ஏன்னா இவங்க எல்லாருமே நடிகைகளை வந்து இது சரியான தருணம். இது எல்லா நடிகைகளையும் இவங்க வந்து கேட்டால் ஒரு என்ன வேஸ்ட் பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, டிஷ்யூ பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஒருத்தி இதுக்காக அவளை வந்து எப்படியாவது மறக்கணும்னா உடனே ரொமான்ஸ் சீனே இல்லைனா இவனே சீனை வைக்க சொல்லுவான். இந்த கதையிலேயே இந்த சீன் இல்லை சார், நீ வைங்க, நான் சொல்கிறேன் நீ வை. படுக்கை காட்சி இல்லைன்னா நீ வை. இங்கே நடிப்பு சொல்லித்தரேன்னு சொல்லி பாலியல் ரீதியாக சீண்டல் பண்ணவங்களாம் இருக்கிறான். நடிப்பை சொல்லித்தரேன் அப்படி சொல்லி. ஆமாம், தமிழ் சினிமாவிலே நடிப்பை சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய கும்பல் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் நடிப்பு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு நடித்து காட்டினவங்களாம் இருக்கிறாங்க. அவன் சொன்னால் அவன் நடிச்சுட்டு போகிறான்னு வச்சுங்களேன். ஆனால் வந்து நடிப்பு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ஏன் ஒரு சண்டை சீனை சொல்லித்தாங்க, அதை பண்ண மாட்டான். அதை வந்து இப்போ சண்டை பயிற்சி யாரோ அவங்ககிட்ட விட்டுருவான், அதை வந்து இது பண்ணுறான். இங்கே ஒரு அழுது நடிக்கக்கூடிய காட்சிகள் கூட இருந்தான். ஆனால் நடிகையோட ரொமான்ஸ் பண்ணுற காட்சியை இயக்குனர் வந்து சொல்லித்தர இயக்குனர்லாம் இருக்கிறாங்க இன்றைக்கி. நீங்கள் சொன்னதுனால சமீபத்தில் ஒரு நிகழ்வு தான் நினைக்கிறேன். தேவியானி அவங்களுடைய தம்பி நகுல் அவருடைய அசோசியேட் அவன் சொல்கிறான் பாருங்க, அசோசியேட் டைரக்டராக சொன்னான். ஏன்னா 4 காண்டமாக என்ன சொன்னாங்கன்றான் நகுல். நகுல் நாக்குப்பூச்சி மாதிரி இருப்பாங்க.
நாக்கு பூச்சி இவனை விட நல்லாயிருக்கும். யார்? நக்கலை விட நாக்கு பூச்சி இவ்வளோ நல்லாயிருக்கும் சார். அவன் முதல் படத்தை நடித்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூசணிக்காய் வந்து எப்படி இப்போ வீட்டுக்கெல்லாம் கட்டி வைப்பாங்கல்ல பூசணிக்காய் வாசலில், ஏதோ பாடி ஷேமிங் பண்ணணும்னு சொல்ல. நான் எதுக்காக சொல்கிறேன் கேட்டால் அவன் எப்படி போட்டு நடிச்சிருக்கான், நான் நடந்திருக்கான் பாருங்கன்ற. நான் பெரிய ஹீரோ கூட கிடையாது, இன்னும் ஜெயிக்கல படத்தில். நீ ஜெயிக்கல, ஒன்றும் பண்ணல. ஒரு படம் நடிச்சிருப்பா யாராவது கட்டினா, அவள் வந்து ஒரு புதுமுக நடிகையாக இருப்பான். அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க அவங்க அம்மா, நீ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நீ அட்ஜஸ்ட் பண்ணால் தான் உனக்கு அடுத்த படம் ஹீரோ கிட்ட நீ அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கோ. அவன் என்ன சொல்லிட்டான், 4 காண்டம் என்ன சொல்லிட்டான். சொல்கிறாரா இல்லையா அவர்? சினிமாவில் காண்டம் என்னடா வேலை இருக்குது. அதனால் இது கரெக்டான தருணம். இந்த கமிட்டி வந்து சரியான நேரத்தில் தமிழ் சினிமாவுக்கும் ஒரு எச்சரிக்கை. எல்லா சினிமாவுக்கும், தமிழ் சினிமா, நாட் ஒன்லி தமிழ் சினிமா, இந்தியன் சினிமாவுக்கே வந்து இது வந்து ஒரு காஷன். நடிகைகளை எப்படி நடத்தணும். இங்கேயோ ஒரு பொண்ணுனால தானே அது வந்து பாவனா இந்த இடத்துல நம்ம பாராட்டி தானே ஆகணும். அவள் அங்கே வந்து மறுத்ததுனால வந்து விட தானே அது தொடர்ச்சி தானே எல்லாமே. ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் நம்ம குற்றம் சாட்டிடும் இந்த மாதிரி. ஆனால் பெரும்பாலும் நடக்குது. இதெல்லாம் மாற்றி அமைச்சு தமிழ் சினிமாவில் பெண்கள்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அது நடிகைகளாக இருந்தாலும் அவங்க மானத்துக்கு உட்பட்டவங்க தான் அப்படின்ற அந்த சமூக பார்வை வரணுன்றது தான் என்னுடைய நோக்கம். பல விஷயங்கள் சார், கேரள சினிமாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாலியல் வழக்கு குறித்தும் தமிழ் சினிமா எப்படி இருக்கணும் நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டேன். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சார். நன்றி பிரபா. நன்றி சார்.